வணக்கம் அண்ட் வெல்கம். இன்னைக்கு கொஞ்சம் லாங் டே அதாங்க இருக்க போது. நம்ம ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு சீ பிரிட்ஜ், அதுவும் வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் சீ பிரிட்ஜில் ட்ராவல் பண்ணி ரீச் ஆயிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா டக்குன்னு பார்த்துட்டு வந்துடுங்க. வெல்கம் டு தி லாஸ் வேகஸ் ஆஃப் ஏஷியா, மெக்காவ். நாங்கள் எல்லா கண்ட்ரிலையும் பண்ணுற முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் டே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கனெக்ட் பண்ணுற இடத்துல தான் எங்களோட ரூம் இருக்கும். அது ஏன்னா வந்து இறங்கின உடனே லோக்கல் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி போகிறதோட ஃபீலே தனிங்க. அதனால தான் நாங்கள் மெக்காவ் வந்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, பஸ் எங்கே ஏறி எங்கே இறங்கினாலும் $6 per person அண்ட் ஆல்சோ சேஞ்ச் கரெக்டாக வச்சுருக்கணும். அப்படியே ரூமுக்கு போயிட்டு பேக் வச்சுட்டு நம்ம டே இன் மெக்காவ் பார்க்க போகலாமா? மெக்காவை ரெண்டாக பிரிக்கலாங்க. ஃபஸ்ட்டு மெயின்லேண்டில் இருக்க அட்ராக்ஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே நம்ம ஐலாண்டில் இருக்க அட்ராக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இதுதான் இன்றைக்கி டே பிளான். நம்ம ரூம்லேருந்து ஜஸ்ட் 2 minutes வாக்கில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டெஸ்டினேஷன் செனடோ ஸ்கொயர். இந்த ஸ்ட்ரீட், இங்கே இருக்க ஒவ்வொரு பில்டிங்கும் அப்படியே யூரோப்பில் இருக்க மாதிரியே நமக்கு ஃபீல் கொடுக்கும். செம்ம அட்ராக்டிவான பிளேஸ். பட் அதை விட நம்மளை அட்ராக்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே சைட்ஸ் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் இருக்குங்க. நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு நமக்கு வேணுன்றதை நம்ம வாங்கிக்கலாம். ஜெல்லி இருக்குது, அது சாக்லேட்டு நினச்சா அது பார்த்தா கோர்க்கு ஜெல்லியாக இருக்குது. எதுவுமே நம்ம சாப்பிட முடியல. எக்ஸாக்டாக இந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு பேக்கெட் வாங்கவும் செஞ்சோங்க. வாங்கிட்டு அடுத்ததான் நம்ம வந்த இடம் செயின்ட் கத்தீட்ரல். இது அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1 minute வாக், அவ்வளோதாங்க. ரொம்ப அழகான சர்ச் இது. உள்ள ஆர்கிடெக்சர் சூப்பராக இருந்ததுங்க. உள்ளேயும் கண்டிப்பாக போய் பார்க்கணும். அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சது, அந்த ஒரு ஷாப் மட்டும் இல்லை, நம்ம வாக் பண்ண போகிற வழி ஃபுல்லாக நம்ம வேணான்னே சொன்னாலும் நம்மளை கூப்பிட்டு கொடுக்க போகிறாங்க. இப்படி இந்த வாக்கை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அடுத்து வந்திருக்க இடம் என்னென்னா, த ரூவன்ஸ் ஆஃப் சென்ட் பால். இங்கே இருக்க ஒரு ஹிஸ்டாரிக்கான பிளேஸ் இது. இட்ஸ் அ வால். இட் இஸ் சப்போஸ் டு லுக் லைக் திஸ். பட் நம்ம போயிட்டு இருந்த டைமில் ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்தது. நம்ம டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். அப்படியே இந்த ரூவன்ஸ் வழியாக வந்தோன்னா நம்மளோட அடுத்த டெஸ்டினேஷன் பார்க்கலாங்க. அங்கேருந்து ஜஸ்ட் 1 minute வாக்கில் நம்ம பார்க்க போகிற இடம் தான் ஃபோர்ட் ஆஃப் மெக்காவ். இங்கே ஒரு அழகான கார்டன் செட் பண்ணியிருக்கிறது மட்டும் இல்லாமல், இங்கே தான் ஐ லவ் மெக்காவ் அந்த வேர்டிங்ஸ் நாங்கள் பார்த்தோம். இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டேர்ஸ் கிளைம் பண்ணுங்க. நீங்கள் ஸ்டேர்ஸ் ஸ்கிப் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அந்த கார்டன்லேருந்து ரைட் சைடு எடுக்காமல் லெஃப்ட் சைட் போனுங்க டுவர்ட்ஸ் த மியூசியம். மியூசியமில் உங்களுக்கு எஸ்கலேட்டர் இருக்கும். மேலே வந்தீங்கன்னா மியூசியம், ஃபோர்ட் ரெண்டுமே ஒன்று தாங்க. உங்களுக்கு இங்கேருந்து மெக்காவோட ஃபுல் வியூ கிடைக்கும். த கிராண்ட் லிஸ்போ, த மெக்காவ் டவர், எல்லா வியூவுமே நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இங்கே பெருசாக பீரங்கி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கேருந்து கிளம்பி நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட் போக போகிறோங்க. நாங்கள் ஒட்டுக்காக நிறையா ஸ்பாட்ஸ் கவர் பண்ண மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பட் இது எல்லாமே பக்கத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அண்ட் நாங்கள் நடந்து வரும்போது இன்னொன்று நோட் பண்ணோங்க. நாங்கள் எப்பயுமே ஒய்ஃபை கனெக்டடாகவே தான் இருந்தோம். இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது ஒரு ஒய்ஃபை வீக்கெண்ட் ஆகும்போது நெக்ஸ்ட் ஒய்ஃபை நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருது. ரீகனெக்ட் பண்ணிக்கலாம். த்ரூ அவுட் த சிட்டி ஃப்ரீ ஒய்ஃபைங்க. நம்ம நெக்ஸ்ட்டு போக போகிற லொக்கேஷனுக்கு இட்ஸ் பெட்டர் டு டேக் அ கேப். டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. பட் வி ஆப்டட் டு வாக். எதனாலனா, என்னோட ஹஸ்பண்ட் இஸ் வெரி குட் அட் நேவிகேட்டிங். ஹி ஃபவுண்ட் சம் ஷார்ட் கட்ஸ் அண்ட் அந்த ஷார்ட் கட்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்சம் வழியில் இருக்கவங்க கிட்டலாம் பேசிட்டு அப்படியே போகிறது எங்களுக்கும் ஃபன்னாக இருந்தது. அப்படியே போய் நம்ம நெக்ஸ்ட் வந்திருக்க லொக்கேஷன் இந்த லோட்டஸ் ஸ்கொயர். இது ஒரு கோல்டன் லோட்டஸ். இங்கே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி கூட இருக்குங்க. அது என்னென்னா, இனிஷியலாக மெக்காவ் வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் போர்ச்சுகீஸ் அண்ட் போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்து சைனா தான் இவங்களை ஃப்ரீ பண்ணாங்க. அப்போ ஒரு சிம்பிள் ஆஃப் ஃப்ரீடம் அந்த மாதிரியே தான் இந்த லோட்டஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பில்டிங் இட்ஸ் அ ஹோட்டலுங்க. இந்த கோல்டன் லோட்டஸ் அந்த பில்டிங் இது ரெண்டும் சேர்ந்து நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம லோட்டஸ் கிட்ட இருந்து அந்த கோல்டன் ஹோட்டல் கிட்ட போக போகிறோங்க. ரோட் க்ராஸ் பண்ணுறதுக்கு தோ லிஃப்ட் இருக்குது. நம்ம லிஃப்ட்டில் அண்டர் கிரவுண்ட் போயிட்டு க்ராஸ் பண்ணி வந்துட்டோங்க இந்த பில்டிங் கிட்ட. அது ஏன்னா இந்த கோல்டன் ஹோட்டலுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் நம்ம நெக்ஸ்ட் போகிற லொக்கேஷன். இன்றைக்கி நம்ம ரோம், லண்டன், பாரிஸ் எல்லாமே ஒரே நாளில் பார்க்க போகிறோங்க. அண்ட் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இஸ் கோன் பி இன்ட்ரெஸ்டிங். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு ரிமைண்டர் வரும். பாய்.